மௌனத்தை விட இந்த நிமிடம் வேறு எதுவும் திருப்தி தராது. கனத்த நேரமாக இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கும். புரட்சி கலைஞர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார். வீரமாக முழக்கமாக அங்கே தொண்டர்கள் எழுப்பி கொண்டிருப்பது அவருடைய கனவுகளை. அவருடைய குடும்பத்தார் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு விதைக்கப்பட்ட விஜயகாந்துடைய அந்த சந்தன பிழைக்கு மரியாதை செய்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டர்களும் விஜயகாந்தை இந்த நொடியில் நினைத்து கொண்டிருப்பார்கள். அவருடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நினைக்கக்கூடிய ஒரு நபராக விஜயகாந்த் இருப்பார். பிரார்த்தனைகளுக்கு வலிமை இருந்தால் விஜயகாந்த் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நேற்று பேசிய பல பிரபலங்கள் சொன்னாங்க. தர்மம் தலை காக்கும் தான், ஆனால் விஜயகாந்தை காக்கவில்லையேன்னு ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னாங்க. அந்த தர்மம் தான் இன்று அவர் பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீண்ட தூர பயணத்திற்கு தயாராகி இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். இம்முறை அவர் திரும்பி வரப்போவதில்லை. இது அவர் விரும்பிய பயணமும் இல்லை. ஆனால் இதை அவர் கணித்திருந்தார். போறப்ப என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தார். அதை ஏற்றுக்கொள்ளதான் மனம் மறுக்கிறது, கண்ணீரோடு தத்தளிக்கிறது. இறுதி மரியாதை செய்யக்கூடிய நேரம் இது. குடும்ப உறுப்பினர்கள், தேமுதிக தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் இறுதி மரியாதை. மலர்களால் அவரை அலங்கரித்த மனங்களில் மலர்கள் மூலமாக இறுதி மரியாதை செய்யப்படுகிறது. எதையும் எதிர்பார்க்காம அவர் வந்தப்போ, அவருடைய உடல் வந்தப்போ பாலத்தின் மேலிருந்து தூவப்பட்ட மலர்கள்தான் அந்த அன்பின் வெளிப்பாடு. எதையும் எதிர்பார்க்காம மண்டபத்துக்கு வெளியில் சாலையில் அமர்ந்து காட்டப்பட்ட வெளிச்சம்தான் அந்த அன்பின் வெளிப்பாடு. எதையும் எதிர்பார்க்காம வாகனத்தின் பின்னால் ஓடி வந்த வெறும் கால்கள் தான் அந்த அன்பின் வெளிப்பாடு. அத்தனை அன்பையும் சுமந்து கொண்டு சந்தன பேழையில் அடக்கி கொண்டு நீண்ட தூர பயணத்தில் துயில் கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். இன்னும் சில நிமிடங்களில்
அவர் நிரந்தரமாக இங்கே விதைக்கப்பட இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.